ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மெயினாக யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணதில் என்னுடைய செடிகளில் வந்துட்டு பூக்களே பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து குச்சியும் காஞ்சு போயிடுது, ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ண முடியல நான் ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால. ஸோ பூச்சினுடைய தாக்கங்கள் கட்டுப்படுற மாதிரியும் பூக்கள் நல்லா எடுத்து வர மாதிரியான ஒரு வீடியோ வந்து எனக்கு போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் செடிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா செடிகளுக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ப்ரமோட் வீடியோவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதில் எனக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ப்ராடக்ட்டை. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1.5 ml இருந்து ஒரு 2 ml வந்து பயன்படுத்தினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபாலியஸ் ஸ்ப்ரேவாக தான், அதாவது இலைகள் வழியாக நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். வாரம் ஒரு முறை இல்லைனா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே சூப்பரான ரிசல்ட் வந்து செடிகளில் கிடைக்கும். அது என்னன்னு காமிக்கிறேன். ஆக்டினா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து என்னுடைய வின்சி அப்படின்ற அவங்களோட இதுலேருந்து பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்டிசைட் ஷாப்பில் வந்துட்டு இந்த த்ரிப்ஸ் அட்டாக் வந்து எனக்கு ரொம்ப வந்து ரோஸ் செடியில் இருந்தது இல்லைங்களா. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் பெஸ்டிசைட் ஷாப்புக்கு போனேன். அங்கே போனதில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த அண்ணா வந்து கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு 25 ml தான். ஆனால் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 ரூபாய் இது ரேட்டு. இது வந்து நீங்கள் 1 லிட்டருக்கு நார்மலாக இருக்க செடி பூச்சி தாக்கங்கள்லாம் இல்லை அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 சொட்டு இல்லைன்னா ஒரு 8லேருந்து 10 சொட்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்லை பூச்சினுடைய தாக்கங்கள் வந்து இருக்குது, குறையணும், ப்ளஸ் வந்து செடியும் ஆரோக்கியமாக வளர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5 ml வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது நான் நார்மலாக சொல்கிற மாதிரி தான். வெயிலாக இருக்க சமயத்தில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்துட்டு ரொம்ப காஞ்சி போன மாதிரியே ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 ml நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம வந்து மாடித்தோட்டம் அமைச்சதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்து இல்லாமல் வந்து காய்கறி இதெல்லாம் வந்து விளைவிக்கிறதுக்காக தான் மாடித்தோட்டமே அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது கெமிக்கலாக வந்து எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது வந்து பயோ ஃபர்டிலைசர் தாங்க, உங்களுக்கு டவுட்டே வேணாம். இது வந்து மெயினாக யாருக்காக நான் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்க்கிங்கில் இருக்கேன், நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறனால என்னால் கார்டனிங் அந்தளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, அதெல்லாம் பூச்சி தாக்கங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சிம்பிளாகவும் இருக்கும், ப்ளஸ் பயோ ஃபர்டிலைசராகவும் நமக்கு கிடச்சிருது. 2 in 1 ஒர்க் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதை வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே பக்கத்தில் இருக்க அந்த பூச்சி மருந்து கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பெஸ்டிசைட் ஷாப் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாவே இந்த ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. இது வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஒரு வேளை ப்ரொமோட் வீடியோவாக இருக்குமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிவிட்டேன், இது வந்து ப்ரொமோட் வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து இதை பயன்படுத்தி பார்த்ததில் சூப்பரான ரிசல்ட் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டினா வந்துட்டு ஆராய்ச்சியின் அடிப்படையில் மூலிகையிலிருந்து சீரி முறையில் தயாரிக்கப்படுகிறது. பயிர்கள் வந்து நன்கு ஆரோக்கியமாக வேகமாக வளர மற்றும் தரமான அதிக மகசூலுக்கு வழிவகுக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதனுடைய உபயோக முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 லிட்டருக்கு வந்துட்டு 1.5 to 2 ml வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எந்தெந்த செடிக்கெலாம் பயன்படுத்தலாம்னு கொடுத்துருக்காங்க. காய்கறி செடிகள், மிளகாய், அப்புறம் வந்துட்டு பூக்கள், வெற்றிலை, பருத்தி, திராட்சை, தேயிலை, காஃபி, இது எல்லா மாதிரியான செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஆக்சுவலாக நான் ரோஸ் செடியில் வந்துட்டு பூச்சி இருக்குந்தா மட்டும்தான் இதை வந்து நான் பயன்படுத்துறது. மற்றபடி வந்துட்டு அதிகமாக இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நாம் வந்து ஹோம்மேடாகவே தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது மெயினாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கவங்களுக்கு இது சூப்பராகவே ஒர்க் ஆகும். இல்லை ரொம்ப வந்து மாற்றி ஃபர்டிலைசர் கொடுத்து ரொம்ப சலிச்சு போச்சு, எனக்கு ரோஸ் செடியில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் வந்து இப்போ ஒரு 2 ml பக்கமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 2 லிட்டர் தண்ணியில் நான் கலக்க போகிறேன். ஏன்னா 1 ml அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அவங்க வந்து 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. 2 ml வரைக்குமே நீங்கள் 1 லிட்டரில் கலக்கலான்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1 லிட்டருக்கு 1 ml வீதம் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்.
சாமந்தி பூ செடியில் வந்து எத்தனை மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.